அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால்தான் சொல்றான், திருமூலர் சொல்றார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன். அப்போ ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கும் எந்த இதுக்கும் உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. சொல்வார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து காலழுத்தேன் பூரணமேன்றார். இந்த ஊன் உடம்புக்குள்ளே நீ இருக்கதே தெரியாமல் அந்த கடலில் போய் தீர்த்தம் அடிக்கிறேன், இந்த மலைக்கு போய் தவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு போய் 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 என் கால் ஓஞ்சி தான்ப்பா மிச்சம். கேட்கக்கூடிய காது இருந்தால் சொல்லக்கூடிய சொல்லு நம்ம கேட்கும், பார்க்கக்கூடிய பார்வை இருந்தால் காணக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். அப்போ காணாத காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்கான வேலையை நம்ம முயற்சி பண்ணணும். கேட்கக்கூடாத விஷயங்களை புரிஞ்சுக்கணும், நாம் கேட்கணும்னு சொன்னால் அந்த காதை நாம் உருவாக்கிக்கணும். அது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த புருவ மையம்தான். கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே காணாததையும் கேட்க முடியாததையும் உணரக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். அப்போ அங்கே போய் நாம் நின்று அங்கே போய் நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கப்புறம் அவன் கூட நடத்தக்கூடிய எல்லா நாடகத்தையும் நமக்கு உணரக்கூடிய அந்த வல்லமையும் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் கீழ்நிலையிலிருந்து போனால் அவங்க சொல்கிறதும் காட்டுறதையும் நம்மளால் உணர முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொருளை அங்கே கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துல நின்று நாம் தொடர்ந்து அங்கேயே நிற்க 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 இந்த ஒரு பொருள் கண்ணாவும் காதாவும் நின்று நமக்கு இது வரைக்கும் உணர்த்தாத எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரே இடமா அந்த இடம் இருக்கும். இது அவங்களோட அனுபவம் மட்டுமானா இல்லை, இது எல்லாரோட அனுபவமும் தெரியும். ஒரு அம்மா எதுவும் இருக்காங்க, ஸ்காட்லாந்தில் இருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் வந்தாங்க. இங்கே வரவே இல்லை, பாடம் மட்டும்தான். அவங்க நம்ம கேட்பாங்க, உபதேசம் கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்க மரணம் செத்து போயிடலாம் அப்படின்னு போகும்போது ஒரே ஒரு வீடியோ ஒன்று போகுது. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்குறாங்க. அப்போ தான் முதல்ல யூடியூப்பில் அந்த குரலையும் அவங்க கேட்குறாங்க. அது வரைக்கும் அவங்க 1000 பேரோட பேச்செல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை வேணாம். யார்? ஸ்காட்லாந்தில் இருக்கிற ஒரு அம்மா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை வேணாம், இந்த வாழ்க்கைன்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு செத்து போகலான்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு குரல் வருது. அந்த குரல் ஒரே ஒரு வீடியோ. அந்த வீடியோவும் பாருங்கள், உன்னோட உயிரை எடுக்கக்கூடிய அந்த சக்தி உனக்கு இல்லைடா. உயிரை கொண்டு வந்தது இறைவன் தான், கொண்டு போக போகிறதும் இறைவன் தான். அதை நீ தேடி போய் சாகக்கூடாது, அந்த சாவை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே வீடியோ அன்றைக்கி வருது. அந்த செத்து போகணுன்ற முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க, நான் சாகணும்னு போனேன், எனக்கு எதுக்கு அந்த வீடியோ வந்ததுன்னு கேட்டாங்க. அவர் 1000 அப்புறம் தேடி பார்க்குறேன், அவர் 1000 வீடியோ பேசிக்கிறாரு. எந்த வீடியோ வரல, அன்றைக்கி போட்ட வீடியோ கூட வரலப்பா. நான் எந்த முடிவை நோக்கி போனோம் அது தப்புன்னு சொல்கிற ஒரு வீடியோ அன்றைக்கி நிற்குது. அப்போ பாடம் வாங்கினா தான் ஒரு மகனோட லிங்க்கு கிடைக்குமானா கிடையாது. ஒரு மனம் என்னைக்கு கல்லாக இருந்த மனம் என்னைக்கு கசிந்து உருகுதோ அன்றைக்கி யாரோ ஒரு மகன் அந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை இல்லைப்பா வேற ஒரு வாழ்க்கையை ஒன்று காட்டுறேன்னு அந்த பக்கத்தை திருப்பிடுவாங்க. அப்போது எது வேணும்? அந்த மனம் தான் வேணும். அந்த மனம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தது சொன்னால் கல்லாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் கனிஞ்சி மூச்சும் விடும், 50 சிலையிலையும் மூச்சு விடும், அந்த கண்ணும் திறந்து மூடும். இதை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்தால்
அது எல்லாமே நம்மளால உணரும். ஊர்க்குருவின்னு சொன்னீங்க, பருந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, பருந்து வந்து மாமிசத்தை மட்டும்தான் கொத்தி சாப்பிடும், மற்ற பழத்தெல்லாம் சாப்பிடாது. அதனால அந்த பருந்துக்கு வந்து அந்த மரத்தோட விதைய வந்து அங்கங்க விதைக்கிற சக்தி இருக்காது. ஆனா ஊர்க்குருவி என்ன செய்யும், ஒரு சின்ன ஆலமரத்துல கூட உட்காந்து, பெரிய ஆலமரம் அது, அந்த சின்ன பழத்தை சாப்பிட்டுட்டு அது ஊர் ஃபுல்லா அந்த விதைய வந்து விதைச்சிடும். அதனாலதான் இப்போ காடெல்லாம் உருவாயிருக்கு. அதனாலதான் நமக்கு நிறைய மழை வருது, நம்ம வாழுறோம். அப்போ அந்த நம்ம ஊர்க்குருவியா இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பாவோட புகழை நம்ம பேசி அது மற்றவங்களுக்கும் போச்சுனாக்கா அவங்களும் அது பயன்பெறுவாங்க. அந்த காடு மாதிரி நம்ம வந்து விதைச்சி விடுவோம். இல்லைம்மா, இது வந்து என்னன்னா, யாருமே இங்கே வந்து எதையுமே இறைவன் வேணுமனோ வேண்டானோ யாரையும் வேண்டாம் வெறுப்பை பெற்றுக்கல. இறைவன் வந்து வேண்டாம் வெறுப்பை யாரையும் படைக்கலை. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ ஊர்க்குருவி போய் ஒரு பழம் சாப்பிடுது, எங்கேயோ போய் அது இது போகும்போது அங்கேருந்து செடி முளைச்சி வருது. அப்போ ஊர்க்குருவி தான் இங்கே பிரதானமான வேலையெல்லாம் பண்ணுதானா? அப்படிலாம் கிடையாது. அது அதுக்கான வேலையை பண்ணுது. பருந்து என்ன பண்ணுது, ஊரில் கெட்டு போன பொருளெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா உலகத்தில் நோய் பரவும். அப்போ அதை சாப்பிட்றதுக்கு ஒரு உயிரினம் வேணும். அப்போ கெட்டதை சாப்பிட்றதுக்கும் ஒரு உயிரினத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். அது வேலையை செய்யுது. அப்போ இந்த உலகத்துல எல்லா நோக்கத்துக்காகவும் எல்லாரும் இறைவன் படைச்சுக்கிறான். அவங்க நோக்கத்துக்கு அவங்கவுங்க வாடுறாங்க. நாம எந்த நோக்கம் நமக்கு தெரிஞ்சதுனால நாம ஒரு நோக்கமா வந்துக்கிறோம், விதைக்கிற நோக்கத்துக்கு வந்துக்கிறோம். அதனால யாரையும் இறைவன் யாரையும் கீழவோ யாரையும் மேலேயவோ இறைவன் படைக்கல. புரியுதுங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சான். ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில ஐயா சொன்னக்கூடிய அந்த ஞானத்துல நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து சேர்ந்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா போகக்கூடிய அந்த வழியில் அவரை நம்மளை அறியாமலே அவர் கூட வந்து ஒட்டிக்கிட்டோம். அவர் காந்த மாதிரி இருந்து போனார். சுத்தமான இரும்பெல்லாம் அதில் வந்து சேர்ந்துக்குச்சு. கொஞ்சம் மண் கொஞ்சம் அழுக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா சேரும், ரொம்ப நாள் ஆகும். எப்போ அது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போய் அது தான் ஒரு இரும்புன்னு தெரிஞ்சு, இரும்புனா காந்தகத்தை போய் சேர்ந்தாதான் அதோட வாழ்க்கைன்றது அது எப்போ புரியுமோ தெரியாது. நமக்கு ஒரு நாள் வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நம்ம வேண்டிப்போம். நமக்கு வந்து அறிவு எல்லாருக்கும் வரட்டேன்னு நாமளும் ஒரு நாள் வேண்டிப்போம். ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி நோக்கத்துக்காக தான் வந்தாங்க, மறந்துட்டாங்க. அம்மாவோட கருவில் எல்லா கருவும் ஒரே நோக்கம்தான். சிவோகம் அப்படின்னு தான் மூச்சு விட்டுன்னு உள்ளே வச்சிருந்த அந்த மூச்சை என்னைக்கு பாழா போன பூமியில் வந்து ஊந்துதோ அன்னைக்கு அந்த சிவோகம்ன்ற மூச்சு போய் அவோகம் ஆயிடுச்சு. உலகத்தோட மூச்சு வந்து அதுக்கு சேர்ந்து போச்சு. சிவோகம்னு வரும்போது அது உள்ளுக்குள்ளேயே தான் மூச்சு ஓடுது. அதுக்கு சுவாசம் வெளி சுவாசம் தேவையில்லை. அதனால அது தண்ணிக்குள்ளே இருந்தால் கூட அந்த கருவானது சாகாமலே இருக்குது. அந்த கரு எங்கே சுற்றுதே, தண்ணி இல்லாத இடத்துல இல்லை, முழுக்க தண்ணி வச்சிட்டான். ஆனாலும் அது உயிர் சேஃப்டியாக இருந்தது காணும். அது மூச்சு வெளி சுவாசமே இல்லை, உள் சுவாசம் இருக்கிறதுனால அந்த உயிர் 10 மாதமாக அந்த தண்ணியிலே இருந்து உயிராகவே வெளியே வருது. ஆனால் நம்மளை தூக்கி போட்டால் தண்ணியில் கதை முடிஞ்சு போச்சு. ஏன் காரணம் என்னென்னா நம்ம உள் சுவாசத்தை மறந்துட்டோம். இப்போ உலக சுவாசத்துக்கு இருக்கிறதுனால நாம் எப்போ தண்ணியில் முங்கினாலும் செத்து போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி எல்லாரும் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் எல்லார் மூச்சும் ஒரே மாதிரி தான் ஓடி இருந்தது. வெளியே வந்து விழுந்தவனை அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் மாறி அந்த மூச்சம் மாறி இப்போ தளங்கெட்டு போயிட்டோம். அப்போ இறைவன் படைப்பில் யாரையும் கெட்டவனாக படைக்கலை, யாரும் நல்லவனாகவும் படைக்கலை. நல்லவனாக வாழறதும் கெட்டவனாக வாழறதும் நீங்களே முடிவெடுத்துங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டான், வாழ்க்கையை நம்ம கையிலே கொடுத்துட்டான். அதனால நம்ம கையிலே கொடுத்தனால தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு, அதோட வினைகளும் நமக்கு உண்டு. அவன் ஒரு நாளும் பொறுப்பு ஏற்றுக்கிறதே கிடையாது. அவன் பொறுப்பு ஏற்றுந்தா நான் யாரை ஒன்றா வெட்டலாம், நான் ஏன் பாட்டு போகிறேன், அவன் சொல்லிட்டா நான் வெட்டலாம் போயின்னு இருக்கலாம். இங்கே அவனுக்கும் நமக்கும் எந்த வேலையும் இல்லை. அறிவை இறைவன் கொடுத்துட்டான். இந்த அறிவை கொண்டு நீ நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம். நன்மை செஞ்சால் புண்ணியம் வரும், தீமை செஞ்சால் பாவம் வரும். எது வேணுன்றதை நீயே நிர்மாணிச்சுக்கப்பா. அதுக்கான கடிவாளம் உங்ககிட்டே இருக்குது. இந்த மனம்ன்ற குதிரை நல்ல பாதையில் போய் நீ நல்லதை அனுபவிச்சுன்னு போகலாம், கெட்ட பாதையில் போக விட்டு கெட்டதை அனுபவிக்கலாம். எல்லா முடிவும் உன்னையே சேரும்ப்பான்னு இறைவன் நம்மளை சுதந்திரமாக விட்டுட்டான். அவன் படைத்த உலகத்தில் அவன் யாருக்கும் தண்டனையே கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் மனமே தண்டனை கொடுக்கும். காலம் வித்தியாசப்படும். எப்போ உதவாங்கிறோமோ அப்போ தான் மனம் பக்குவப்படணும்னு விதி இருந்தால் உதவாங்கிற நாளும் வரும். ஐயா சொன்னது தான், பாக்கெட்டில் பணமோ
கையில் பலமும் இருக்கிற வரைக்கும் மீசையை முறுக்கி தான் காட்டணும். இது ரெண்டுமே ஒரு நாள் போயிடுமே. போகும்போது முறுக்கணும் மீசை தானாக வளையும். அப்படியும் ஒரு நாள் வரும்ல. இங்கே ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி வாழ்ந்து ஒரே மாதிரி செத்தவங்க யாருமே இல்லைப்பா. தொடக்கமும் முடிவும் மாறி 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 இறைவன் போட்டுருவான். எனக்கு எந்த முடிவு வேணுன்றது என் வாழ்க்கையில் நானே முடிவு பண்ணேன்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு காட்டில் போகிறான், ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், என்ன பண்ணுவான், இங்கே தான் போகிறோம்பா, போய் பத்திரமா ஊடு போய் சேர்ந்துருவேன்னு தெரிஞ்சே போவான். ஒரு காட்டுக்குள்ளே போகிறவன் ஒரு அடி வைக்கும்போதும் பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா தெரியாத இடம், எந்த மிருகம் வருமோ யார் வந்து பண்ணுவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடாது. தெளிவான முடிவு, என் வாழ்க்கை இதை நோக்கி தான் போகுது, இப்படி போனால் என் முடிவும் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு போனால் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. எவன் வருவானோ எவன் எதை எடுப்பானோ நாளைக்கு யாருக்கு நான் பதில் சொல்லணுமோன்னு இருந்தேன்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லைப்பா, அது நரக வாழ்க்கையாக போய்டும். அப்போ அறிவு உள்ளவர்கள் இதை தெளிவுபடுத்தின்னு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு இறைவன் சீக்கிரமாக அந்த நாளத்தை கொடுப்பான்னு வேண்டிப்போம். அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கப்பா. இந்த கலியுகத்துல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து கேக்குறாங்க பஞ்சபாண்டவர்கள். அதுக்கு அவர் வந்து 5 அம்பு அடிச்சு காமிக்கிறாரு. ஒரு கிணத்துல தண்ணியே இல்லாம இருக்கு. அப்புறம் மாடு வந்து இந்த கண்ணுக்குட்டிய அது ரொம்ப பாசம் காமிக்குது அது மேல. அப்புறம் வந்து ஒரு குயில், இது வந்து இதுதான் எனக்கு கேள்வி. குயில் வந்து அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அப்படி கூவுது. ஆனா அது கால்ல வந்து ஒரு மாமிசத்தை வச்சு கொத்தி சாப்பிட்டுன்னு இருக்கு. ஆனா அதால கூடு கட்ட முடியாது. அந்த காகம் வந்து கஷ்டப்பட்டு அது மரத்துல ஒரு மரத்தை தேடி அதுல வந்து கூடு கட்டுது. அதுல போய் இது தெரியாம முட்டை வச்சுட்டு வந்துடுது. அந்த காகம் வந்து உட்காந்து அடக்காத்து அது குஞ்சு பறிக்கும் போது அது சவுண்டு வரும்போது அதை கொத்தி வெளியில தள்ளுது. இது எப்படி அப்பா? இப்போ காகத்தை பற்றி சொன்னோமா, காகம் மட்டும் முட்டை போடும், குஞ்சம் பொறிக்கக்கூடிய சக்தி காகத்துக்கு உண்டு. குயிலுக்கு அந்த சக்தி உண்டானா குயிலுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ அது என்ன பண்ணோம், ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணோம், காகம் எங்கே கூடு கட்டி முட்டை போடுதோ அந்த முட்டைக்குள்ளவே தானும் குட்டி போட்டுட்டு வந்துடும். ஏன்னா அது குஞ்சு பொறிக்கக்கூடிய சக்தி அது கிடையாது, அவ்வளோ பொறுமை அது கிடையாது. ஆனால் காகத்துக்கு அந்த பொறுமை உண்டு. காகம் முட்டை போடுத, அது தான் போட்ட முட்டைன்னு எதுன்னு அது தெரியுமா தெரியாதா? ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளைய பற்றி தெரியுமா தெரியாதா? ஒரு மாடு கூட 1000 கண்ணுக்குட்டி கத்தினா கூட தான் கண்ணுக்குட்டி எதுன்னு அது கொடுக்கக்கூடிய அந்த குரல்லே கண்டுபிடிச்சிரும். உடனே இதுவும் குரல் கூட, நான் இங்கே தான் இருக்கிறேன் வந்துரு அப்படின்னு இதுவும் கத்தும். அப்போ எல்லா உயிரினத்துக்கும் எல்லா அறிவும் உண்டு. அப்போ காகத்துக்கும் அந்த அறிவு இருக்கும்ல. ஆனால் அது எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள். வேற ஏதோ ஒரு பறவை தான் கூட்டில் வந்து முட்டை போட்டுக்குது. ஒருவேளை நான் அந்த முட்டை வேணாம் அப்படின்னு தள்ளி விடும்போது தன்னை நம்பி இருக்கிற அந்த முட்டையும் ஒருவேளை விழுந்துட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்தில் அது என்ன பண்ணுது, சரி பொரியது எப்படியோ பொரிஞ்சு போதும், ஆனால் தன்னை நம்பி ஒரு முட்டை இருக்குதுல்ல அந்த முட்டையை காப்பாற்றுவோம், எது எப்படி பொரிஞ்சாலும் பரவாயில்லன்னு எல்லாத்துக்கும் அது இடம் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஞானிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா காகம் மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்லை நல்லவங்களே வேணும்னு கூப்பிட்டா யார் நல்லவங்க தெரியும் தெரியாது. காக்கா முட்டையும் வரும், குயில் முட்டையும் வரும், பூ முட்டையும் வரும். ஆனால் இந்த காகம் என்ன பண்ணுற, காகம் மாதிரி ஞானிகள் என்ன பண்ணுங்க, வர முட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, என்னால் அடகாக்க முடியும், நான் பொய்க்கிறேன். ஏன் முட்டை பொறிச்சா மாதிரி நீயும் இருந்துட்டு தப்பிச்சு சாமர்த்தியமாக போய் போச்சுக்கினாலும் உண்டு. நீ எப்படின்னா போனால் அது வர முட்டையெல்லாம் அணைச்சி பொறுக்கி வைக்கக்கூடிய சக்தி அந்த காகத்துக்கு உண்டுன்ற மாதிரி மகான்களும் அந்த காகம் மாதிரியே எல்லாரையுமே அரவணைக்கிறாங்க, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் புரிஞ்ச உடனே அது எங்கேருந்து வந்ததோ அது குணத்தை அது காட்டுது. அது காட்டின உடனே என்ன பண்ணுது, இப்போ இது வந்து உதவாதுன்னு காகமே அந்த குயிலை விரட்டி அடிக்குது, குயில் குட்டியை விரட்டி அடிக்குது. ஏன்னா காகத்தோட குட்டி போஞ்சோன்னா காக்காந்தான்னும், குயில் அப்படி சொல்லுமானா சொல்லாது. அது வாயால் அது வேறு மாதிரி ஆகிடும். நான் வேறு இனம்பா, உன் இனமோ என் இனம் பொருந்தாது அப்படின்னும் போது அந்த காகம் விரட்டி அடிச்சிடும். இப்போ கூட நாம் விரட்டி தான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் தாயை போய் சேர்ந்துருவோம். அப்புறம் வந்து இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஒரு மனிதனை வந்து ஆன்மா இயக்குதுன்னு ஐயா சொல்றாரு, அது அந்த மனிதனுக்கே தெரியாது. அப்போ அந்த மனிதன் இறக்கும் போது அந்த ஆன்மா வாழுமா இல்ல இறக்குமா? வாழுமா இறக்குமா? ஆன்மா இறக்கிறதும் இல்லை பிறக்கிறதும் இல்லை. உடல் மட்டும்தான் பிறக்குது, உடல் மட்டும்தான் இறக்குது.
ஆன்மா இறந்தாதான் நம்ம தான் பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஆன்மா சாகலை, சாகடித்துக்கான முயற்சி பண்ணிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் ஆன்மாவை இந்த உயிரை வளர்க்கறதுக்கான முயற்சியை சொல்லுங்குது இந்த உலகம். ஆனால் ஒரு குருமார்களும் வந்து இந்த உடல் ஒரு நாள் செத்து போயிடும்பா, நீ இதை வளர்க்க வேண்டிய வேலை இல்லை, இதுவே வளரும் நிலவு மாதிரி. அமாவாசைக்கு தேஞ்சிரும், பௌர்ணமிக்கு வளரும், திரும்ப அமாவாசை வரும், ஒரு நாள் தேஞ்சு போகிற மாதிரி வந்து வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும்பா. வந்ததும் வாழ்ந்ததும் எதுனா உடல் மட்டும்தான் நிலையானது. அது வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. அப்போ எதுக்கு தான் அது வருது, எதுக்கு தான் போகுதுன்னா, அது ஒரு கூடை எடுத்து இந்த கூட்டில் இருக்கும்போதே இது ஒரு நாள் செத்து போகணுன்றது தான் அது வருது. ஆனால் நான் சாகடிக்க தெரியாமல் அதை வளர்க்கறதுக்கான முயற்சி பண்ணிடுறேன். இந்த பிறவியே போதும்னு நினைக்காம அடுத்தடுத்த பிறவியே அந்த ஆன்மாவுக்கு தேடி கொடுத்துருது இந்த மனம். அப்போ ஒரு நாளும் இந்த ஆன்மா சாகலை, உடல் மட்டுமே சாகுது. புரியுதுங்களா? அப்போது எல்லாரும் உடலோடு செத்துட்டு திரும்ப பிறவி எடுக்கிறான். ஞான வழியில் போயிட்டால் இந்த உடல் இருக்கும்போதே ஆன்மாவும் மனமும் சேர்ந்து இறந்து போய் அதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய சக்தியை இல்லாத பண்ணிடுறது தான் இந்த யோகப்பாதை, ஞானப்பாதை. புரியுதுங்களா? எல்லாரும் உடலால் தான் சாகிறான். ஆனால் யோக பாதையில், ஞான பாதையில் போனால் உடல் மட்டும் சாகிறதில்ல, மனமும் சேர்ந்து செத்து போகுது. மனம் செத்தால் இங்கே ஆன்மாவுக்கு வேலை இல்லை. சாகாத மனமே ஆன்மாவுக்கு இன்னொரு பிறவியை கொடுக்குது. செத்த மனம் இன்னொரு பிறவியை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம எதை சாகடிக்கணும்? ஆன்மாவை சாகடிக்க முடியாது, அது அறிவுள்ள பொருள். ஆனால் உன் மனசை வாழும்போதே நீ சாகடிச்சின்னு சொன்னால் நீயும் ஒரு நாள் மகான் எந்த நிலையை அடைஞ்சாங்களோ அந்த நிலையை மனுஷனாக இருந்து அடைய முடியும். அதை தான் எல்லா மகானும் சொல்லிங்கிறாங்கம்மா. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப உதப்படணும், ரொம்ப துன்பப்படணும். ஏன்னா ஒரு 500 ரூபாய்க்கு நாம் ஒரு நாளைக்கு படாத பாடுபட்டுன்னு இருக்கும்போது இந்த பிறவியை அறுத்துக்கணும் போகக்கூடிய பாதைக்கு நாம் எவ்வளோ படாத பாடுபடணும். அப்போ இந்த துன்பம்லாம் நமக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொடுப்பாங்க, இன்னும் கொடுப்பாங்க. காரணம் என்ன? நம்ம எல்லாரையும் எங்கே நோக்கி தள்ளுறாருன்னா பிறவி இல்லாத பாதைக்கு தள்ளுறோம்பா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தாங்கிக்குன்னு சொன்னால் அந்த பாதைக்கு வந்துடுங்க. அந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துன்பமும் துயரமும் வரும், ஆனால் தெரியாது. அது எப்படிப்பா வரும்? எனக்கு ஒரு துன்பம் வந்தால் நான் அனுபவிக்கிறேனே, நான் கண்ணீர் விடுறேனே, அப்போ அவங்களுக்கு மட்டும் அது அந்த அந்த நிலைக்கு போனால் வராதா? அது எப்படி பொருந்தோன்னா பொருந்தும். எல்லாருக்கும் கேன்சர் வருது, ஊசி போடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எல்லோரும் கதறுவாங்கள்ல. ஆனால் ரமணருக்கு கேன்சர் வருது, கையில் ஒரு கேன்சர். அவரை கேட்குறாங்க, சாமி இது மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அது பாட்டுன்னு வந்து அது வேலையை முடிச்சுட்டு அது போகுது, என்ன எதுக்குடா தொல்லை பண்ணுறீங்க? நான் பாட்டு நிம்மதியாக சிவனேன்னு இருக்க போகிறேன், எதுக்கு என்னை போய் தொல்லை பண்ணி? இல்லை சாமி, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், உலக மக்களுக்கு உங்களுக்காக செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் தானே சாமி 4 பேருக்கு சொல்ல முடியும், எங்களுக்காகவாவது வாங்கன்றாங்க. சரி, தலையில் வச்சுக்கினே வராரு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் நான் நேராக போய் கத்தி வச்சு அறக்க போகிறாங்க? இல்லை. இப்போ மயக்க மருந்து கொடுக்கணும். மயக்க மருந்து கொடுக்கும்போது டாக்டர் கேட்குறாரு, சாமி இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்துருவாடின்னு. எதுக்கு கொடுக்குற அப்படின்றாங்க. இல்லை வலிக்கும். ஏன்டா நான் உடலோடு இருந்தால் தான்டா வலிக்கும், என் உடலை நான் பிரிச்சுட்டேன்னா துன்பம் வரும், ஆனால் நான் கலங்க மாட்டேனே, கண்ணீர் விட மாட்டேனே, அந்த வேதனை இருக்காத. அப்போ மகான்களுக்கு துன்பம் வருது, உடலை விட்டு அவங்க தனித்து நிற்கிறதுனால இந்த துன்பம் அவங்கள எதை தொந்தரவும் பண்ணுறதில்ல. நாமும் கூட மனசால் பக்குவப்பட்ட அந்த நிலையை எட்டி பிடிச்சா துன்பம் வரும், நமக்கு எந்த தொந்தரவும் தெரியாமல் வாழ முடியும்னு ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்கார். அப்போ முடியுமா முடியாதான்ற கேள்விக்கு முடியும், நமக்கு அந்த பக்குவம் வந்தால். புரியுதுங்களாம்மா? நல்லதும்மா.